புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. விழுந்தால் விழுந்தால் படியிட்டவர்களாக கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிற, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நற்கருணைநாதரை வானதூதர்களின் திரள்கள், கிருபைகள், செராஃபின்களோடு அவரை ஆராதனை செய்கிறோம் என்ற உணர்வோடு கண்கள் மூடி கரங்கள் குவித்து ஒரு சில மணித்துளிகள் மௌனமாய் நாம் அவரை ஆராதனை செய்வோம். இணைந்து ஜெபிப்போம். இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இரண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கு பாதுகாவலினுடைய பரிந்துரையை ரோஜா மலர்களாக இந்த நொடி பொழுது வரையிலும் விண்ணகத்திலிருந்து அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வதற்காகவும், விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காகவும் குழந்தை தெரேசா, லிட்டில் ஃப்ளவர், குழந்தை இயேசுவின் புனித தெரேசா சகோதரியாக, தாயாக, நம்முடைய ஒரு உறவாக, இந்த புனிதை வழியாக குறிப்பாக மறைபரப்பு பணியாளர்கள் எல்லாருடைய பாதுகாவலுக்காக எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ எல்லாருடைய தேவைகளுக்காக பரிந்து பேசக்கூடிய நம்முடைய பங்கு பாதுகாவலினுடைய சிறப்பு நாள். தருமையான நாளிலே இறை வார்த்தை எசாயா புத்தகம் 26வது அதிகாரம் 9வது இறை வார்த்தை. இறைவாக்கினர் எசாயாவினுடைய
புத்தகம் 26வது அதிகாரம் இறைவார்த்தை 9, புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 26 verse 9. இறைவார்த்தையை சேர்ந்து நாம் வாசிப்போம். ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம் சத்தமா. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தையை எல்லாரும் விவிலியம் வைத்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, என்னுள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த இறை வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும், ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம் இரவில் கூட உம்மை நாடுகிறது அப்படின்னு நம்மால் இந்த கல்வாரி பலிபீடம் முன்பாக ஒருவேளை 24/7 இந்த இறை அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கிற அருட்பணியாளர்கள் நாங்கள் அங்கிருந்தாலும் சரி, அல்லது இந்த நொடி பொழுது வரையிலுமாக அருட்சாதனங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, திருமுழுக்கு பெற்றிருக்கிற பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம் இரவில் கூட உம்மை நாடுகிறது அப்படின்னு இந்த வாக்கியத்தை நம்ம ஒரு விசுவாச அறிக்கையாக நம்ம சொல்ல முடியுமா? எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் முன்பாக நாம் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை நாம் அறிக்கையிட முடியுமா? இன்று நீங்களும் நானும் எதை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நாடி, எதை தேடி? சுமைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, பெரும் சுமையை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம் சொல்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அழகாக இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதியில் நம்ம எடுத்து வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேளை இரவு நேரத்தில் கூட நம்ம தட்டி எழுப்பினா கூட இந்த இறைவார்த்தை சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக டிவைன் நகர் குழந்தை இயேசுனுடைய புனித தெரேசாவினுடைய ஆலயத்தை சார்ந்த பங்கு உறுப்பினர்களாக நாம, நம்முடைய ஆலயத்தினுடைய முகப்பிலே இது எழுதப்பட்டிருக்குது பழைய மொழிபெயர்ப்பில். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறைவார்த்தை 28 நம்ம எடுத்து வாசிப்போம். Matthew chapter 11 verse 28 இந்த இறைவார்த்தை நம்ம வாசிப்போம். மேலும் அவர், பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தை வாசிப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நம்ம சாதாரண சுமையை சுமக்கல, பெரும் சுமையை சுமக்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகள் அல்லது இந்த பெரும் சுமைகளுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இறைவாக்குனர் ஏசாயா நமக்கு மிக அழகாக சொல்றாரு, இரவில் கூட என்னுடைய நெஞ்சம் உம்மை நாடி கொண்டிருக்கிறது, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவி உம்மைதான் தேடுகிறது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய சுமை என்னால் தாங்க முடியாத சுமை, பெருஞ்சுமையாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிடம் நம்ம பரிசோதனை செய்து பார்க்க ஒரு அழகான இறை வார்த்தையை இறைவாக்குனர் இந்த நாளில் ஏசாயா அவர்கள் நமக்கு மிக அழகாக நம்ம சொல்கிறார். ஒரே ஒரு இறை வார்த்தை. இதனால் அந்த இறை வார்த்தை நமக்கு இன்னைக்கு மிக அற்புதமான செய்தி கொடுக்கிறது. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. நம் வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை நாடி அலைந்து கொண்டிருக்கிறோம்? எதை நாடி அலைந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மிக அழகான ஒரு பாடல், மிக அழகான ஒரு பாடல். நம்ம வழக்கமாக வந்து நம்ம உறவுகளை பார்த்து சொல்லும்போது நிறைய பேர் இன்னைக்கு அருட்தந்தை அற்புதராஜ், அதை நாங்கள் உங்கள்கிட்ட வந்து மறைக்கல்வி படித்தோம், நீங்கள் தான் எங்களுக்கு புதுநன்மை உறுதி பூசல் வகுப்பு எடுத்தீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஜெபித்தீங்க,
எல்லாரையும் நம்முடைய மனங்களுக்குள்ளாக அல்லது நம்முடைய நினைவுக்குள்ளாக அல்லது எல்லாருடைய முகங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் அவருடைய பெயர்கள் ஞாபகம் இருக்காது. எல்லா உறவுகளுடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள். அப்போ வழக்கமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, ஃபாதர் மறந்துட்டிங்களா? அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் எங்களை மறந்துடாதீங்க, எங்களை விட்டு உங்களை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே, ஒருவேளை நீங்கள் எங்களை விட்டு விலகிட்டீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிய ஆகிறோம். ஒருவேளை உம்மை நாங்கள் தேடாத, உம்மை நாடாத நேரங்களிலும் கூட எங்களை விட்டு நீர் விலகாமல் இருக்க வேண்டும், உம்முடைய முகத்தை நீங்கள் மறைச்சிட போகிறீங்க எங்களுடைய வாழ்க்கையில். அப்போ எங்களுடைய அந்த பெரும் சுமையால் நாங்கள் மடிந்து விடுவோம், சுமை சுமக்க முடியாமல் எங்களுடைய வாழ்வு மாறிவிடும். ஒரு மிக அழகான ஒரு பாடல் வரிகள், எங்கோ கேட்ட பாடல் வரிகள். கண்கள் மூடி கரங்கள் குவித்து இந்த பாடல் குழுவினர் அப்படியே எழுந்து நின்று பாட நம்ம திருப்பி பாடலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப அழகான ஒரு வரிகள். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீர் மறைச்சா நான் எங்கே போகுவேன். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீர் மறைச்சா நான் எங்கே போகுவேன். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீர் மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயினுடைய கருப்பையில் உருவாவதற்கு முன்பாகவே உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை மறந்துட்டார்னா, மனிதர்களைப் போல அவரும் ஒரு சில மணித்துளிகள் நம்ம மறந்துட்டார்னா, நம்மை விட்டு அவர் விலகி சென்று விட்டால், நம்மை விட்டு அவர் விலகி சென்று விட்டால், அவருடைய முகத்தை அவர் மறைத்து விட்டால், நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்வாக மாறிவிடும். அன்புக்குரியவர்கள், இறைவாக்கினர் எசாயா இன்னைக்கு மிக அழகாக சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய நெஞ்சம் இரவில் கூட உம்மை நாடுகிறது. அநேக நபர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரவில் கூட நம்ம ஆண்டவருடைய அந்த நினைவு எப்பொழுதுமே நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருக்கும். சில பேருடைய வாழ்க்கையில் எப்பொழுது என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் துன்பப்பட்டு கொண்டிருந்தோமோ, அப்பொழுதெல்லாம் இரவிலும் கூட கண்ணீரோடு கூட ஆண்டவர் நினைத்து கொண்டிருப்போம். இதை திருப்பாடல் ஆசிரியர் இன்னைக்கு திருப்பாடல் 102 மிக அழகாக சொன்னார். எங்கள் கஷ்டத்தில், எங்களுடைய வருத்தத்தில், என்னுடைய துன்பத்தில் இரவில் கூட எங்களுடைய நெஞ்சம் உம்மை எப்பொழுதுமே நாடிக்கொண்டே இருந்தது. ஆனால் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய நெஞ்சம் இரவில் கடவுளை நாடிக்கொண்டிருக்கிறதாம். நம்முடைய ஆவியானது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியானது கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறதாம். அப்படி ஒரு வேளை அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை நாடுகிறோம், கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருக்கக்கூடியவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்மையே நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு யாருக்குமே சுமைகளோடு இருக்க வேண்டும் என்று சுமைகளை கொடுப்பதில்லை. அந்த சுமைகளெல்லாம் நாமாக சுமந்து கொண்டது. ஏன் அந்த சுமைகள் பெருஞ்சுமையாக மாறிவிடுகிறது? ஒரே ஒரு காரணம், இறைவாக்கினர் எசாயா சொல்றார், ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை நாடவில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடாத பொழுது, ஆண்டவரை நாடாத பொழுது நமக்கு இருக்கக்கூடிய, நம்மால் நாமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் பெரும் சுமையாக மாறுகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கி மிக அழகாக சொல்கிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே முழந்தால் படியிட்டவர்களாய் சுமை சுமந்து, அதுவும் பெருஞ்சுமை சுமந்து ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த இறை வார்த்தையை யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் தொடர்பு சாதனங்கள் வழியாக கேட்கவிருக்கிற என் அன்பு சமூகமே, உங்கள் சுமைக்கு காரணம் நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை நாடாத நேரங்கள். அது பெருஞ்சுமையாய் மாறுகிறது. அப்படி பெருஞ்சுமையாக அது மாறினாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் மாறுங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று. நம்மிடம் இருக்கிற எல்லா சுமைகளையும் பெருஞ்சுமைகளையும் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அநேக நபர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை, தங்களுடைய சுமைகளை நம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். உங்களிடத்துல இந்த காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னோட மனசில் இருந்த பாரமெல்லாம் இலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அநேக நபர்கள் தங்களுடைய ஜெப கருத்துக்களை நம்முடைய மத்தியில் வைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் இந்த கல்வாரி பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவிடம் சொல்வோம், என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீர் மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். கண்களை மூடி கரங்களை விரைத்து என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சுமை சுமந்து வந்திருக்கிறீர்களா? பெரும் சுமை சுமந்து வந்திருக்கிறீர்களா? இந்த சுமைகளுக்கான காரணம் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆவி ஆண்டவர் இயேசுவை தேடி செல்லாத காரணம், அவரை நாடாத காரணம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கலைமான் நீரோடையை ஆர்வமாய் தேடி நாடி செல்வது போல இறைவா என்னுடைய உள்ளம் உம்மை தேடி நாடி செல்கிறது என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நாமும் கூட இந்த ஆண்டவரை நாடி தேடி வருகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். உங்கள் வழியாக ஜெப கருத்துக்களை கொடுத்த எல்லோருக்கும், விண்ணப்பங்களை கொடுத்த எல்லோருக்கும் நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவரிடத்துல நம்பிக்கையோடு வருவது, இயேசுவே எங்கள் இயலாமைகள் பலவீனங்களினால் உம்மை விட்டு நாங்கள் வெகு தூரம் சென்றிருக்கிறோம், உம்மை நாடாமல் இருந்திருக்கிறோம், உம்மை தேடாமல் இருந்திருக்கிறோம். எங்களை மறந்துடாதீங்க இயேசுவே, எங்களை விட்டு விலகி போயிடாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைக்காதீங்க. என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். சேர்ந்து எல்லோரும் என்ன மறக்காதீங்க, மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க,
இயேசுவே என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். ஆண்டவரே, என் நெஞ்சம் இரவில் கூட உம்மை நாடுகிறது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகிறது. எசாயா புத்தகம் 26வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் இறைவாக்கினர் எசாயா வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல இரவில் கூட நாங்கள் உம்மை நாட, எங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவியானவர் ஏக்கத்தோடு உம்மை தேட எங்களை ஆசீர்வதியும். பெரும் சுமையோடு வந்திருக்கிறோம், சுமை சுமந்து வந்திருக்கிறோம், இளைப்பாறுதல் தாரும் என்று அவர் கொடுக்கும் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். அதே பாடல் வரிகளை நாம் பாடி ஆண்டவர் கொடுக்கும் இந்த ஆசீரை பெற்றுக்கொள்வோம். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கன் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களையும் புனிதரையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.